ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கிர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்தோடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம், மொத்தம் 4 பாதங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில். அதில் முதல் பாதம் மட்டும்தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷராசிக்குடைய பலன்களை உண்டானவர்கள் தான். அந்த வகையில் நீங்களும் இதை நீங்கள் பயன்பெற்று தெரிஞ்சு நடந்துக்கணும். அந்த மேஷராசியை தான் இந்த சுக்கிரன் தன்னுடைய துலாராசிலேருந்து பார்க்கிறார். உங்கள் ராசியை தான் பார்க்கிறார். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியை பார்க்குறார். இதுக்குண்டான பலாபலங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். சந்தோஷமாக இருப்பீங்க. 2 பேரும் ஒன்றா செஞ்சுவீங்க. இதனால் வரைக்கும் சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. ஒரே வீட்டிலேருந்து பேச முடியாமல் இருந்திருப்பீங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சந்திச்சுருப்பீங்க. இல்லைன்னா உண்மையாகவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னம் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிஸியாக கூட இருந்திருக்கலாம். அலைச்சல் திருச்சலாக இருக்கலாம். பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கலாம். அதெல்லாமே விலகி இப்போது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பலன் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க போகிறீங்க. அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே போகிறத பார்த்துட்டு எல்லாம் புறப்படுவாங்க. அந்த அளவுக்கு நடக்க போகுது விஷயம். அப்போது மேஷராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கம் அதிகரித்து பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்து நீங்கள் அந்யோன்யமாக இருந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போகிறீர்கள். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனாகப்பட்டவர் மேஷராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுடன் பணிபுரிபவர்கள், உங்களுடைய தொழிலில் பங்கு பெற்றவர்கள், பங்குதாரன்னு சொல்லணும் இல்லையா, லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தான் ஒய்ஃபு, பிஸ்னஸ் பார்ட்னர்னால் தொழிலில் கூட்டாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையில் உள்ளவங்க. அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்க போகுது. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சு முடிவு கொண்டு வருவீங்க. இருந்தாலும் அந்த வாகனத்திலே செல்லும் பொழுது சில அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கனால கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். உங்களுக்கு சொந்த வாகனத்தில் இருந்தாலும் சரி, மற்ற வாகனத்தில் போகிறதாலும் ரொம்ப கவனமாக இருந்து போகிறது, பயணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால உங்கள் ராசியை அவர் பார்வைப்படுறதுனால அவருடைய பார்வை விழுது, சுக்கிரனுடைய பார்வை விழுது. அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயமா இருப்பீங்க. இதனால் வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், அதெல்லாமே போயிடும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எப்பவுமே ஒரு இருந்த டென்ஷன், அவசர குணம், ஆத்திர குணம் எல்லாமே இப்போ போயிடும். கரெக்டாக செய்வீங்க, கரெக்டாக இருப்பீங்க. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, ஏன்னா இப்படி இருந்தாலும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. முன்னுமே சொன்ன மாதிரி நான் இந்த மேஷராசிக்கு உண்டான அந்த குணங்கள் பார்க்கும்போது கோவப்படுறது, கொஞ்சம் ஆத்திரமாக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது எல்லாமே தளர்த்திட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. இது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு பெண்கள் மூலிமா நிறைய வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது எப்படி சொன்னாக்கா உங்கள் தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். முக்கியமான இந்த உறவுகள் இந்த 4 வகைப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது மூலிமா அவங்க மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியால் மேஷராசிக்காரங்களுக்கு சகோதரன் சொல்கிறேன், அந்த மாதிரி சகோதரி வகையில் உங்களுக்கு அவங்களோட உதவி கிடைக்கும், அவங்களோட ஆலோசனை கிடைக்கும், அவங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க.
பெரும்பாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதில் ஏற்றமான காலமாக இருக்க போது அவங்களுடைய ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது நல்ல ஒரு பூரண சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சதை வாங்கலாம், கேட்டது கிடைக்கும். போய் எது வாங்கணும்னு நினச்சிங்களோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொண்டாந்து வைப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதானே ஒரு மனநிலை. ஒருத்தருக்கு நம்மளுக்கு கேட்டது கிடைக்குது, நினச்சது நடக்குனாலே அது சந்தோஷமான விஷயம் தானே. அது மாதிரிலாம் இப்போ நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில். இந்த சுக்கிர பயிற்சியால் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது சுக்கிரனுடைய அம்சமான அந்த மகாலட்சுமி தாயார், ஆண்டாள், பொதுவாக அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். சாந்த சுரூபமான அம்மன் வழிபாடுகளை நீங்கள் வணங்கி வர்றது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. செவ்வாய் வெள்ளி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், வள்ளி தெய்வானை கூடிய முருகர் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மேஷராசி பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும்பொழுது விபத்தில் அடிபட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம், வழி சென்று உதவி பண்ணணும், அதுதான் தான தர்மங்கள். ரத்த தானம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நம்ம வீட்டிலே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வெளியில் தான் போய் தான தர்மம் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம உறவினர்களே ஏழை எளியவங்களாக இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்களே எல்லோரும் நல்லா இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வாழ்க்கையை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க கேட்காமலே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் உதவி பண்ணணும். இதுதான் உண்மையான தான தர்மம். இந்த தர்மத்தை தானமோ தர்மம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் எப்படி அவங்க எதிர்பார்க்காம வெளியே போய் உதவி பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உதவியோ ஒரு நல்ல விஷயமோ பொருளோ பணமோ வந்து சேரும் கண்டிப்பாக. இது மாதிரி தான் உண்மையான விஷயம். ஒன்று கொடுத்தா ஒன்று பெறலாம், அதுதான் உண்மையான விஷயம். இதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போது. இருந்தாலும் மைனஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் பயணத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் பெருசாக அகல கால் வைக்காமல் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும், ஒரே இடையே மேலே ஏறக்கூடாது. இந்த 2 விஷயத்து மட்டும் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் பூரணமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு வாழ்த்தி, நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணும்போது நிறைய பெண்கள் சகோதரி சொன்னேன் இல்லையா, கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். தீர்க்க சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணலாம். சின்ன பெண்கள், கன்னி பெண்கள், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் சுக்கிரன் மகிழ்ச்சி அடைவார். அதனால் இது மாதிரிலாம் செய்யணும். அவருக்கு பிடிச்சமான செயலை செய்யும்போது அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரனை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அவருடைய பயிற்சி தான், அவருடைய பலன்களை தான் சொல்லிட்டு வரோம். அப்போது அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தந்து அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அவர் தன்னுடைய சக்தியை கொடுத்து, தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நல்லபடியாக கொண்டு வருவார். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன் மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். ரிஷபராசிக்காரங்களுக்கும் சுக்கிரன் நன்மை தான் செய்வார். ஏன்னா அந்த ரிஷபராசிக்குரியவரும் சுக்கிரன் தான். அவர் இப்போது கன்னிராசிலேருந்து துளாராசிக்கு வந்துட்டார். துளாராசியிலேருந்து மேஷராசியை பார்க்கிறார். அப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதற்குண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம் சுக்கிர பயிற்சியில். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அதுவும் சொந்த வீட்டில் இருக்கார். 6ஆம் இடம்ன்றது என்ன? கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, வழக்குகள் வந்து நம்மளை பிரச்சனையில் உண்டாக்குறது, நம்ம வழக்கு போடுறது, நோய் நொடி அதுவாக வர்றது, இல்லைன்னா நம்மளே உருவாக்கிக்கிறது, இது மாதிரி விஷயம்தான் நடக்கும். அப்போது சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார், உங்கள் ரிஷபராசிக்கு உரியவர். அப்போ என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நல்லதுன்னு செய்வார். அப்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வாங்கிய கடனும் திருப்பி செலுத்திடுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கடன் இருக்கும். ஒரு பெரிய கடன் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க, அது இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி சின்ன சின்ன கடனாக அடிச்சிடுவீங்க. அப்போ ஒரே கடனாக தான் இருக்கும். அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தொல்லை தான், பல தொல்லை இல்லை. ஒரு மனுஷனுக்கு பல பேர் டார்ச்சர் பண்ணுறது எப்படி இருக்குது? ஒருத்தர் மூலிமா டார்ச்சர் பண்ணுறது, ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறது சமாளிச்சிடலாம். பல பேர்
தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறதை சமாளிக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தான் செய்வாங்க. அதுக்குண்டான இப்போ நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அப்போ ரிஷப ராசிக்காரங்க ஒரு கடன் வாங்கி பல கடனை அடைச்சிடுவீங்க. இது நடக்கும். நல்ல விஷயம் தானே இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்குகள் சொன்னேன் இல்லையா, தானாகவே தேடி வரும், பிரச்சனை வரும்னு. அது மாதிரி வராது உங்களுக்கு. நீங்களாகவே வழக்கு போட்டு நீங்களே ஜெயிச்சிடுவீங்க. இது மாதிரி தான் விஷயம் நடக்கும். நல்ல நேரம் வந்துட்டாக்கா இப்படி தான் நடக்கும். நீங்களே வழக்கு போட்டுருவீங்க, நீங்களே ஜெயிச்சிருவீங்க. அதில் இதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இல்லை பஞ்சாயத்து தீர்ப்பில் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இப்போலாம் பொலிட்டிஷன்லேயே மேக்ஸிமம் சரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு சரியாயிடும். இதெல்லாமே அப்படி தான் குறுகிய காலத்தில் சரியாகக்கூடிய விஷயமாக தான் அந்த வழக்கு இருக்க போகுது. அப்போது அது சந்தோஷம் தானே உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன சொன்னேன், நோய் நொடி தானாக வர்றது ஒன்று, நம்மளே உருவாக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தானாக வர்றது தெரியாது. அப்போது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளே தான் உருவாக்குவோம். அதுக்கு தீர்வு நம்மளுக்கு கிடச்சிடும். உடனே நம்மளே என்ன பண்ணுவோம், யோசனை பண்ணுவோம். ஓஹோ, இது சாப்பிட்டனால இப்படி வந்தது, இது சாப்பிட்றதை குறைச்சிப்போம், இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுப்போம், சேத்தில் குணமாயிடும். அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். அப்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சரி சொல்ல முடியும். தெரியாத விஷயம் தான். இப்போ என்ன சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் தெரியாது, டாக்டர் தான் செக்அப் பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் முன்னாடி வரக்கூடாதுன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சாதுன்னு வரப்போகும். அதுக்குன்னா அறிகுறிகளும் சரியாமல், சில நோய்களுக்கு அறிகுறி தெரியாமல் போயிடும். அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சே வரக்கூடிய நோய் வரும், ஆனால் போயிடும். அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். அப்போ ரிசர்வராசிக்காரங்களுக்கு கடனும் வாங்கி கொடுத்துருவீங்க, வழக்கம் வந்தாலும் பிரச்சனை நீங்களே போட்டு நீங்களே தீர்த்துருவீங்க, நோய் நொடி வந்தாலும் அதுவே வரும், அதுவே போயிடும். உங்களுடைய மருத்துவத்தால் பார்த்த உடனே நீங்கள் சரி பண்ணிப்பீங்க. அப்போ மூணுமே நல்லா தான் இருக்க போகுது. வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாமே இப்போது உங்கள்கிட்ட பணிஞ்சு போயிடுவாங்க. எதிர்த்து நிற்க மாட்டாங்க. திருப்பி உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ குறைஞ்சிரும். அவங்களுக்கு வேறு வேலை வந்துடும். எப்பயுமே ஒரு நல்ல கேட்டுங்க, ஒரு எதிரி நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா, அந்த எதிரிக்கு பல விதத்தில் பிரச்சனை வரும்போது அவர் இதை பார்க்க மாட்டார், அதை தான் பார்ப்பார். குடும்பத்தில் பிரச்சனை, தனக்கு பிரச்சனை அப்படி வந்திருக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு திருப்பி தொல்லை கொடுக்கணும்னு தான் நினைப்பார். இல்லை, அவருடைய பிரச்சனை பார்த்துக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும், தெய்வ சகாயத்தால் நடக்கும். அதுதான் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுங்க, தன்னத்தனும் பிரியத்தனும் தெய்வத்தனும் அப்படி சொல்லுவாங்க. தன்னுடைய முயற்சியில் பண்ணணும், அடுத்தவங்க முயற்சியை எதிர்பார்த்து அவங்க மூலிமா பண்ணணும். இந்த ரெண்டுமே நடக்கலைன்னா தெய்வத்தனம். கடைசியாக தெய்வத்திட்ட பூர்ண சரணாகி அனுப்பிச்சிட்டிங்கன்னா தெய்வம் பார்த்துக்கும். அது ஈஸியாக ஒரு விஷயத்தை தீர்வு பண்ணிட்டு போயினே இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இப்படி தான் நடக்க போகுது. அப்போ ரிஷபராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க. எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக உங்களுக்கு ஆக போகுது. சுக்கிர பயிற்சி நல்லதாக கண்டிப்பாக இருக்க போகுது. அவருடைய 12ஆம் இடத்தையாக பார்க்கறனால உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக எடுக்குது. வெளியூருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, விசா கிடைக்காம வந்திருக்கும், அவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும். பாஸ்போர்ட் கிடைக்காம வந்திருக்கும், அவங்களுக்கு கிடைச்சிரும். வேலை கிடைக்காம வந்திருக்கும் வெளிநாட்டிலேருந்து, அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இதெல்லாமே ரிஷபராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சி பலனில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. எல்லாம் சௌக்கியமாக இருக்க போகிறீங்க. வெளிநாட்டு தொடர்போடு ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தாம்பத்திய அனுபவம் அதிகமாக காணப்படும். நஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும், லாபங்கள் தான் அதிகரிக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, சேமிக்கக்கூடிய பழக்கத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேக்கி வச்சுக்கணும். உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு தான், தனக்கு மிஞ்சி தான் தர்மம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு சேமிப்பு வச்சுக்கிட்டு அடுத்ததாக நீங்கள் தான தர்மம் பண்ணலாம். இப்போது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சுக்கிரன் தான் ஆதி தேவதை, ஒரு ஆசியாதிபதியாக அவர் தான். அந்த சுக்கிரனுக்கு தாயார், லக்ஷ்மி, பல வகையான அம்மனுடைய அவதாரங்கள் தான் அதிதேவதைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த அம்மன் வழிபாடுகள், சக்தி பீடங்களில் இருக்கிற அந்த அம்மன்களை போய் பார்த்துட்டு வரலாம். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். பெண்கள்லேயே ரொம்ப எளிமையாக இருக்கவங்க, எளியோர்கள், ஆதரவு இல்லாதவங்கள், முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், இவங்களெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு வரலாம். உங்கள் வசதிக்கேற்ப பண்ணலாம். இல்லைனா 4 பேரோடு சேர்ந்து செய்யலாம். அப்போ அதுலேயும் உங்கள் பங்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லிவிட்டு, நீங்கள் கண்டிப்பாக லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாளை வழிபட்டு வந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், லக்ஷ்மி நாராயணன் வழிபடலாம். இது மாதிரி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி சேர்ந்த மாதிரி இருப்பாங்க, அவங்கள வழிபடலாம். ஸ்ரீதேவி, பூதேவி சமேத
பெருமாள்னு சொல்லுவாங்க, அவரை வழிபட்டு வரலாம். இதில் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன் எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க போகுது. இருந்தாலும் ஒரு சில குறைகளும் நான் சொல்லி தான் ஆகணும். அப்போது உங்கள் 6லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறனால, சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கிறனால, நீங்கள் அந்த வெளியூர், வெளிநாட்டு தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். சில பேர் ஏமாற்றப்படலாம். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாமே கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கொடுக்கல் வாங்கல் சொன்னேன் இல்லையா, கடன் கொடுக்கல் வாங்கல் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கரெக்டாக எழுதி வைக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நீங்கள். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி உஷாராக இருந்தீங்கன்னா, கவனமாக இருந்தீங்கன்னா உங்களை பிடிக்க ஆள் இல்லை. அப்போது இந்த சுக்கிர பயிற்சி பலன் ரிஷபராசிக்காரனுக்கு ரொம்பவும் நல்ல ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு, தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றமாக இருந்து இந்த கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்பட போகுது.